மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இந்த பூமியில் கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்தவர்கள் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷத்தோடு இருப்பார்கள். அப்போஸ்தலர் யோவானுக்கு பரலோகத்தில் கர்த்தரை ஆர்ப்பரித்து துதிக்கிற பரிசுத்தவான்களை தரிசிக்கிற சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. இதன் பின்பு 24 மூப்பர்களில் ஒருவர் யோவானிடம் பேசுகிறார். பரலோகத்தில் நடப்பது எல்லாம் மூப்பர்களுக்கு தெரியும். ஆனாலும் மூப்பர்களில் ஒருவர் யோவானை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்கிறார். தனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக மூப்பர் யோவானிடம் இந்த கேள்வியை கேட்கவில்லை. யோவானுக்கு இதை பற்றி விளக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இவர் இந்த கேள்வியை யோவானிடம் கேட்கிறார். இந்த பூமியிலே வேத பண்டிதர்கள் ஏராளமானோர் இருக்கலாம். இருந்தாலும் பரலோகத்தில் உள்ள சாதாரண தூதர்களின் அறிவு நம்முடைய வேத அறிவை விட மிகவும் அதிகம். அப்போஸ்தலர் யோவான் தன்னிடம் கேள்வி கேட்ட மூப்பரிடம், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்று சொல்லுகிறார். யோவான் தன்னை தாழ்த்துகிறார். தன்னுடைய அறியாமையை அங்கீகரிக்கிறார். தனக்கு தெரியாததையும் தெரிந்ததாக சொல்லி மாய்மாலம் பண்ணவில்லை. உள்ளதை உள்ளபடி சொல்லிவிடுகிறார். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வம் யோவானுக்கு இருக்கிறது. ஆகையினால் யோவான் மூப்பரிடம், அது உமக்கே தெரியும் என்று பணிவோடும் மரியாதையோடும் சொல்லுகிறார். திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறார்கள். இவர்களை பற்றிய விவரத்தை மூப்பர்களில் ஒருவர் யோவானுக்கு விளக்கமாக சொல்லுகிறார். அவர்கள் எல்லோரும் பூமியிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் மிகுந்த துன்பங்களை அனுபவித்தவர்கள். அவர்கள் பூமியிலே சாதாரண ஜனங்களாக இருந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தின் நிமித்தமாகவும் அவருக்கு சாட்சியாக ஜீவித்ததன் நிமித்தமாகவும் அவர்கள் பூமியிலே மிகுந்த உபத்திரவத்தை அனுபவித்தவர்கள். பரலோகத்திற்கு செல்லும் பாதையில் அநேக பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் உண்டு. இவற்றையெல்லாம் கடந்துதான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். உபத்திரவம் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பூமியில் இருந்த காலத்தில் பரலோகத்தின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதற்காக தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். இப்போதோ அந்த சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்கிறார்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரிசுத்தவான்களுடைய அங்கிகளை வெண்மையாக்குகிறது. அவர்களுடைய அங்கிகளை சுத்திகரிக்கிறது.